வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 8 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிதி and Shikha have planned to meet at a park. Nidhi's house is at point A and the park is at point B as shown in the figure. நிதி ஷிகா ரெண்டு பேருமே ஒரு பார்க்கில் மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நிதியோட ஹவுஸ் வந்து பாயிண்ட் ஏல இருக்குது அண்ட் அந்த பார்க் வந்து பாயிண்ட் பியில் இருக்குது. அதை ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. Shika's house is at point C, the coordinates of which are unknown. ஷிகாவோட வீடு வந்து பாயிண்ட் சியில் இருக்குது, ஆனால் அதோட கோஆர்டினேட்ஸ் மட்டும் கொடுக்கல. ஸோ இதான் இதில் தான் கொடுத்துருக்காங்க நிதியோட ஹவுஸ் பார்க் எல்லாமே. பாயிண்ட்ஸ் A, B, C lie on a straight line. The park divides the line connecting their houses such that AB is to BC equal to 3:2. அதாவது நிதியோட வீடு, பார்க்கு, ஷிகாவோட வீடு இது மூணுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது A, B and C. இப்போது இந்த பார்க் வந்து அவங்க ரெண்டு பேரோட ஹவுஸையும் வந்து 3:2 ரேஷியோவில் கனெக்ட் பண்ணுது, டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AB is to BC equal to 3:2 அப்படின்னு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நிதியோட ஹவுஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து -2, 3. பார்க்கோட கோஆர்டினேட்ஸ் 1, 6. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஷிகாஸ் ஹவுஸ். ஃபஸ்ட்டு ஷிகாவோட வீடோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னா செக்ஷன் ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கு தான் வந்து நிதியோட ஹவுஸும் ஷிகாவோட ஹவுஸும் டிவைட் பண்ணுது 3:2 ரேஷியோவில். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தோட கோஆர்டினேட்ஸும் எடுத்து எழுதிக்கலாம். நிதியோட ஹவுஸ் அதில் வந்து x1 வந்து -2 அண்ட் y1 வந்து 3. x2 அண்ட் y2 வந்து நம்ம ஷிகாவோட ஹவுஸ் எடுத்துக்க போகிறோம். ஷிகாவோட ஹவுஸோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம x1 y-ஆவே வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். and y2 is equal to y. ஓகே, செக்ஷன் ஃபார்முலா வச்சு எழுதிக்கலாம். பார்க்கோட கோஆர்டினேட்ஸ் வந்து 1, 6 ஈக்குவல் டு செக்ஷன் ஃபார்முலா வந்து m1 x2 ப்ளஸ் m2 x1 பை m1 ப்ளஸ் m2 m1 y2 ப்ளஸ் m2 y1 by m1 plus m2. நமக்கு m1 3, m2 வந்து 2. AB is to BC ரேஷியோவில் டிவைட் பண்ணுறதுனால தான் நம்ம பார்க்கோட கோஆர்டினேட்ஸை இங்கே போட்டிருக்கோம். m1 வந்து 3, ஸோ 3 into x2 வந்து x ப்ளஸ் m2 வந்து 2, x1 வந்து -2 by m1 plus m2. m1 3, m2 2, so 3 plus 2 வந்து 5. m1 3, y2 வந்து y, so 3 into y plus m2 வந்து 2, y1 வந்து 3, so 2 into 3 by 3 plus 2, 5. 3 into x 3x plus 2 into -2. 2 into -2 வந்து -4. So 3x -4 by 5. Comma 3 into y 3y plus 2 into 3 6. So 3y plus 6 by 5. இப்போது 1 அண்ட் இந்த எக்ஸ் கோஆர்டினேட்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். 6 அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா 1 வந்து எக்ஸு, 6 வந்து ஒய். ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்ஸையும் ஒய் கோஆர்டினேட்ஸையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 1ஐயும் 3x - 4/5 ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 3x - 4/5 ஈக்குவல் டு 1. அதே மாதிரி 6ஐயும் 3y + 6/5 ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 3y + 6/5 ஈக்குவல் டு 6. ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்.
ஸோ 5 இந்த பக்கம் போகும்போது 1 into 5 ஆகிடும். ஸோ 1 into 5 5. -4 இந்த பக்கம் போகும்போது +4 ஆகிடும். ஸோ 3x is equal to 5 plus 4. 5 plus 4 வந்து 9. ஸோ x is equal to 9/3. therefore x equal to 3. இப்போ இந்த பக்கம் சால்வ் பண்ணலாம். 5 இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளையில் போய்டும், ஏன்னா இங்கே டிவைடில் இருக்குது. ஸோ 3y plus 6 is equal to 6 into 5. 6 5s are 30. plus 6 அந்த பக்கம் போகும்போது -6 ஆகிடும். ஸோ 3y is equal to 30 minus 6. 30 minus 6 வந்து 24. 3y equal to 24. இப்போ y equal to 24/3. therefore y equal to 8. இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், இது 8 டைம் வரும். ஸோ y equal to 8. இப்போ நம்ம ஷிகாவோட ஹவுஸோட கோஆர்டினேட்ஸை தான் x, y வச்சுக்கிட்டோம். எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. therefore the coordinates of Shika's house is 3,8. நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து அதான் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஷிகாஸ் ஹவுஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஷிகாஸ் ஹவுஸ் இஸ் 3,8. இதுதான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நிதிஸ் ஹவுஸ் அண்ட் பார்க். நிதிஸ் ஹவுஸோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும், அது ஏன்னா நம்ம கொடுத்துட்டாங்க அந்த கிராஃபில். நிதிஸ் ஹவுஸோட கோஆர்டினேட்ஸ் -2,3 அண்ட் பார்க்கோட கோஆர்டினேட்ஸ் 1,6. ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு x1 -2, y1 3, x2 1 and y2 வந்து 6. So distance between Nidhi's house and park is equal to, distance formula எழுதிக்கலாம், x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square under the root. Okay, x2 வந்து நமக்கு 1 minus x1 வந்து -2. So minus of -2 வந்து +2 ஆகிடும் the whole square plus y2 வந்து நமக்கு 6 minus y1 வந்து 3 the whole square. 1 plus 2 வந்து 3. So 3 square plus 6 minus 3யும் 3 தான், 3 square. ஓகே, 3 square வந்து 9. So 9 plus 9. 3 square plus 3 square 9 plus 9. So 9 plus 9 வந்து 18. So root of 18. Square root of 18 வந்து 18 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 into 3 into 2. ஸோ இந்த 2 3லேருந்து ஒரு 3, 2 வந்து ஒரே 2 தான் இருக்குது, அதனால் root 2. therefore 3 root 2 units. So the distance between Nidhi's house and park is 3 root 2 units. Third subdivision, find the distance between Nidhi's house and Shika's house. Nidhi's house ஓட coordinates நமக்கு தெரியும், -2,3 and Shika's house ஓட coordinates வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் 3,8. இப்போ இதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். நமக்கு x1 வந்து -2, y1 3, x2 3 and y2 வந்து 8. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம், under the root x2 minus x1
the whole square plus y2 minus y1 the whole square. Okay, x2 வந்து நமக்கு 3 minus x1 வந்து minus 2. So minus of minus 2 வந்து plus 2 ஆயிடும். So 3 plus 2 the whole square plus y2 வந்து நமக்கு 8 minus y1 வந்து 3. So 8 minus 3 the whole square. 3 plus 2 வந்து 5. So 5 square plus 8 minus 3 5 தான் 5 square. Okay, 5 square 25. 5 square plus 5 square என்றனால 25 plus 25 அப்படி நம்ம எழுதிக்கலாம். 25 plus 25 50. So 50 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 5 into 5 அப்படி எழுதலாம். ஸோ 2 5 இருக்குது, பட் 2 ஒன்று தான் இருக்குது. ஸோ 5 root 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 வந்து நம்ம 5 root 2ன்னு எழுதலாம். therefore the distance between Nidhi's house and Shika's house வந்து 5 root 2 units. இதுதான் ஆன்சர். Second question. In an examination hall, students are seated at a distance of 2 meters from each other to maintain social distance. என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்காங்க. அதாவது 2 ஸ்டூடெண்ட்க்கு நடுவில் 2 மீட்டர் அளவு தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Let 3 students sit at points A, B and C whose coordinates are 4, -3, 7, 3 and 8, 5 respectively. 3 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க 3 பாயிண்ட்ஸில் A, B and C. இது 3தோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க, ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏவோட கோஆர்டினேட் 4, -3, பியோட கோஆர்டினேட் 7, 3 அண்ட் சியோட கோஆர்டினேட் 8, 5. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்காங்க ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி இஸ், ஏயோட கோஆர்டினேட் வந்து 4, -3, சியோட கோஆர்டினேட் 8, 5. ஓகே, ஸோ x1 வந்து 4, x2 8, y1 -3 அண்ட் y2 வந்து 5. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து அண்டர் த ரூட் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2 வந்து 8 minus x1 4 the whole square plus y2 வந்து 5 minus y1 வந்து -3. ஸோ minus of -3 வந்து +3 the whole square. 8 minus 4 வந்து 4. ஸோ 4 square plus 5 plus 3 வந்து 8 square. 4 square வந்து 16 plus 8 square வந்து 64. இதை ஆட் பண்ணோன்னா 80 வரும். ஸோ ரூட் ஆஃப் 80. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 2 into 2 into 2 into 5. ஸோ இந்த 2 2லேருந்து ஒரு 2, இந்த 2 2லேருந்து ஒரு 2, 5 வந்து ஒரே 5 தான் இருக்குது. ஸோ 2 into 2 into root 5. 2 2s are 4, 4 into root 5, 4 root 5 units. So option B 4 root 5 units the answer. Second subdivision. The midpoint of the line segment joining A and C is. A and C ஓட அந்த லைனில் இருக்கிற midpoint கேட்டிருக்காங்க. ஸோ midpoint ஃபார்முலா வந்து x1 plus x2 by 2, y1 plus y2 by 2.
போன கொஸ்டின்லேயே இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஸோ x1 வந்து 4 ப்ளஸ் x2 வந்து 8 by 2, y1 வந்து -3, y2 வந்து 5. ஸோ -3 + 5 by 2. ஃபோர் + 8 வந்து 12. ஸோ 12 by 2, -3 + 5 வந்து 2. ஸோ 2 by 2. 12 by 2 வந்து 6. 2 by 2, 1. So the coordinates of the midpoint வந்து 6, 1. So option B 6, 1 the answer. Third subdivision. If an invigilator at point L lying on the straight line joining B and C such that it divides the distance between them in the ratio of 1:2, then coordinates of L are. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கிற இன்விஜிலேட்டர் வந்து பாயிண்ட் எல்ல நிற்கிறாரு. லைங் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் பி அண்ட் சி. பாயிண்ட்ஸ் பி அண்ட் சியை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டில் அந்த இன்விஜிலேட்டர் நிற்கிறாரு. ஸோ தட் இட் டிவைட்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இந்த ரேஷியோ ஆஃப் 1:2. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாயிண்ட் எல் வந்து பி அண்ட் சி இந்த 2 பாயிண்ட்ஸையும் 1:2 ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோட கோஆர்டினேட்ஸை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து எல்லோட கோஆர்டினேட்ஸ் தெரியாது. ஸோ அதை நம்ம x, y வச்சுக்கலாம். ஸோ அதோட ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். செக்ஷன் ஃபார்முலா m1 x2 + m2 x1 by m1 + m2. m1 y2 + m2 y1 by m1 + m2. ஓகே, பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து 7, 3 அண்ட் சியோட கோஆர்டினேட்ஸ் 8, 5. ரேஷியோ வந்து 1:2. ஸோ m1 வந்து 1, m2 வந்து 2, x1 வந்து 7, x2 8, y1 3 அண்ட் y2 வந்து 5. இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ m1 வந்து 1 இன்ட்டு x2 வந்து 8. ஸோ 1 × 8 ப்ளஸ் m2 வந்து 2 இன்ட்டு x1 வந்து 7. ஸோ 2 × 7 by m1 + m2. ஸோ 1 + 2, 3. ஸோ நெக்ஸ்ட்டு m1 × y2. m1 வந்து 1, y2 வந்து 5, 1 × 5 ப்ளஸ் m2 2, y1 3, 2 × 3 by m1 + m2. அதாவது 1 + 2, 3. 1 8 is 8 plus 2 7s are 14 by 3, 1 5 is 5 plus 2 3s are 6 by 3. 14 plus 8 வந்து 22. So 22 by 3, 5 plus 6 வந்து 11. So 11 by 3. ஸோ நம்ம எல்லோட கோஆர்டினேட்ஸ் தான் x, y வச்சு கண்டுபிடிச்சோம். x, y வந்து நமக்கு 22 by 3, 11 by 3 வந்திருக்கு. ஸோ எல்லோட கோஆர்டினேட்ஸ் வந்து 22 by 3, 11 by 3. ஸோ ஆப்ஷன் ஏ 22 by 3, 11 by 3 தான் ஆன்சர். Fourth subdivision. The ratio in which B divides the line segment joining A and C is. அதாவது பாயிண்ட் B வந்து A and Cயை ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட்டை எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதுக்கும் வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா M1 அண்ட் M2. ஸோ அது 2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A, B and C ஓட கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் B தான் டிவைட் பண்ணுது. ஸோ பாயிண்ட் B ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7,3 ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து M1 x2 ப்ளஸ் M2 x1 by M1 plus M2. M1 y2 plus M2 y1 by M1 plus M2. ஓகே, M1 வந்து நமக்கு தெரியாது. x2 வந்து ஓகே, நம்ம x1 x2 y1 y2 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். x1 வந்து 4, y1 வந்து -3, x2 வந்து 8 அண்ட் y2 வந்து 5. ஓகே, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். M1 நமக்கு தெரியாது, x2 வந்து 8. ஸோ 8m1 ப்ளஸ் M2 வந்து நமக்கு தெரியாது, x1 நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ 4 into M2 4m2 by M1 plus M2. கமா M1 வந்து நமக்கு தெரியாது. ஸோ y2 நமக்கு தெரியும். ஸோ 5m1 ப்ளஸ் M2 into y1. y1 வந்து -3. ஸோ -3m2 by M1 plus M2 ஈக்குவல் டு 7,3 நம்மள்கிட்ட இருக்குது பியோட கோஆர்டினேட்ஸ். இப்போது நம்ம x கோஆர்டினேட்ஸையும் y கோஆர்டினேட்ஸையும் ஈக்குவேட் பண்ணி M1 and M2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 7ஐயும் 8m1 ப்ளஸ் 4m2 by M1 ப்ளஸ் M2யும் ஈக்குவேட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, 7 is equal to 8m1 plus 4m2 by M1 plus M2. M1 plus M2வை இங்கே டிவைடில் இருக்கிறதுனால நம்ம அந்த பக்கம் கொண்டு போகும்போது மல்டிப்ளையில் போயிடும். ஸோ 7 into M1 plus M2 equal to 8m1 plus M2 plus 4m2. 7 into M1 7m1 plus 7 into M2 7m2 equal to 8m1 plus 4m2. ஓகே, 7m1 இந்த பக்கம் போகும்போது -7m1 ஆகிடும். ஸோ 8m1 minus 7m1 அண்ட் 4m2 இந்த பக்கம் போகும்போது -4m2 ஆகிடும். ஸோ 7m2 minus 4m2. 7 minus 4 3. ஸோ 3m2 is equal to 8m1 minus 7m1 1m1, அதாவது m1 எழுதிக்கலாம். ஸோ 3m2 is equal to m1. இப்போ நம்ம m1 by m2 போட போகிறோம், அப்போ தான் நமக்கு ரேஷியோ கிடைக்கும். ஸோ m1 by m2. m2 வந்து இங்கே டிவைடில் போயிடுது. அதேமாரி இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற 1 வந்து இங்கே டிவைடில் வந்துடும். ஸோ 3 by 1. therefore the ratio m1 is to m2 வந்து equal to 3 is to 1. நமக்கு வந்து பியோட கோஆர்டினேட்ஸில் 7 and 3, அதாவது x and y ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எதாவது ஒன்றுத்தை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ரெண்டுத்தையுமே வச்சு கண்டுபிடிக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம x கோஆர்டினேட் 7 மட்டும் வச்சு m1 and m2 ரெண்டுத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ m1 is to m2 is equal to 3 is to 1. அப்போது ஆப்ஷன் பி 3 is to 1 தான் கரெக்டான ஆன்சர். 5th subdivision. The points A, B and C lie on a straight line, an equilateral triangle, a scalene triangle and isosceles triangle. இதில் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரைட் லைன்லான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸும் நம்ம கொலீனியர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டிஸ்டன்ஸ் ஏபி, டிஸ்டன்ஸ் பிசி அண்ட் டிஸ்டன்ஸ் ஏசி, இது 3மே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏயோட கோஆர்டினேட்ஸ் வந்து 4, -3,
ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஏபி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏயோடது வந்து 4,-3 அண்ட் பியோடது வந்து 7,3. ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு, ஸோ x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. x2 வந்து 7 minus x1 வந்து 4. 7 minus 4 the whole square plus y2 வந்து 3 minus of -3 அப்போ plus 3 the whole square. So 7 minus 4 வந்து 3. So 3 square 9 plus 3 plus 3 வந்து 6. 6 square வந்து 36. 9 plus 36 வந்து 45. So root of 45 units. அதான் distance AB. distance AC வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் செகண்ட் சப்டிவிஷனில் நினைக்கிறேன். சாரி, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் டிஸ்டன்ஸ் ஏசி. அது வந்து 4√5. இந்த ரூட் 45 யூனிட்ஸை நம்ம இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது 3 × 3 × 5. 45 நம்ம வந்து 3 × 3 × 5 கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 3லேருந்து ஒரு 3, 5 வந்து ஒரு 5 தான் இருக்குது. ஸோ 3√5 யூனிட்ஸ். டிஸ்டன்ஸ் ஏபி வந்து 3√5, டிஸ்டன்ஸ் ஏசி வந்து 4√5. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பிசி கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம். x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஓகே, x2 வந்து 8 minus x1 7 the whole square plus y2 வந்து 5 minus y1 வந்து 3 the whole square. 8 minus 7 வந்து 1. ஸோ 1 square 1 plus 5 minus 3 வந்து 2. 2 square வந்து 4. 1 plus 4 5. ஸோ √5 யூனிட்ஸ். இப்போது இந்த 3 பாயிண்ட்ஸும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அதாவது 3 பாயிண்ட்ஸும் கொலீனியர் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு 2 டிஸ்டன்ஸை ஆட் பண்ணோன்னா 3ஆவது டிஸ்டன்ஸ் கிடைக்கணும். ஸோ நமக்கு வந்து கிடச்சிருக்கிற 3 டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா 3√5, 4√5 and √5 யூனிட்ஸ். 3√5, 4√5 and √5. இதில் வந்து நமக்கு 3√5யும் √5யும் நம்ம ஆட் பண்ணோன்னா 4√5 கிடைக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் கொலீனியர். அதாவது 3√5 வந்து நமக்கு ஏபி, டிஸ்டன்ஸ் ஏபி. 4√5 வந்து √5 வந்து பிசி. ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி வருது. ஏபி வந்து 3√5, பிசி √5, ஏசி 4√5. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கிது. தேர்ஃபோர் பாயிண்ட்ஸ் ஏ, பி அண்ட் சி, இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து லை ஆன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.